இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். பாட்டி பாட்டி என்னாச்சு? பாட்டி ராஜசிங்க மாமா அப்பாவையும் அம்மாவையும் பாத்துட்டாரு. ஐயோ, எப்ப எங்க? கீழே தான் பாட்டி. இப்பவே தாத்தா கிட்ட சொல்ல போறேன்னு போயிட்டு இருக்காரு. அட பாவி, அந்த குடிகாரனுக்கு இதெல்லாம் தெளிவா தெரியுதோ? அவன் போய் சொன்னா மொத்த கதையும் கெட்டு போயிடுமேடி. சரி, நீங்க இரு, நான் இப்ப வந்துடுறேன். பிரபாகரா, இருக்குதா உனக்கு? இந்த ராஜசிங்க யாருன்றது உனக்கு நான் காமிக்கிறேன். ஆமா, நான் எதுக்கு அங்க போய் சொல்லணும்? ரங்கநாய்க்கு போன் பண்ணி இங்கே வர சொல்லிடுவோம், நேரா கை காட்டி விட்டுருவோம். ராஜசிங்க போன் எடுறா. அது எங்க இருக்குது? இந்த ஆளு யோ, எங்க இருக்க நீ? எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்குது? எதையோ சொல்ல வந்தோமே. ஐயோ, கத்துல மறந்துருச்சு. மரமண்ட குடிச்சிட்டு மட்டையாட்டியா வாய்க்கு வந்ததுல விளையாட்டு இருக்க? ஐயோ ஐயோ, ரங்கு என்ன திட்டாத. நீ திட்டுவேன்னு வச்சுக்கோ, நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துடுவேன். இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டேன்னு வச்சுக்கோ, டெரர் ஆயிடுவேன். அப்படி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருக்கேங்க. இப்ப மட்டும் நீங்க வரல, மண்டையை திறந்து விட்டுருவேன். ஏன் உனக்கு அறிவு இருக்க கொஞ்சமாவது? பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிட்டு வெளியே வந்திருக்கோம், இப்ப குடிச்சிட்டு இங்கே போய் படுத்துட்டு இருக்கியா? ஒழுங்கு மரியாதை நீ இப்ப இங்க வந்தாகணும், இல்ல நடந்துதான் வரணும் வீட்டுக்கு. ஐயோ, கையில ஒரு பைசா இல்ல. ரங்கநாயகி விட்டுட்டு போயிட்டா ஊருக்கு வழி கூட தெரியாத. இங்க இருந்து மணிமங்கலத்துக்கு வாக்கிங்க. நோ 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 நோ. ரங்கு, இப்ப வந்துட்டேன் ரங்கு. எங்க போற? நல்ல வேலைக்கா, உன்னை நான் பாத்துட்டேன். இந்த கடைக்கு யாரு வந்திருக்காங்கன்னு தெரியுமா? யாரு? நம்ம குடும்பத்தோட துரோகி, நம்ம குளத்தோட எதிரி, அந்த பிரபாகரன் வந்துக்கிறான். கத்தாதடா. அதுவும் அவன் பொண்டாட்டியோட வந்துக்கிறான். நான் அப்படிதான் கத்துவேன். நம்ம குடும்பமானத கப்பலை திறந்து பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம இங்க வந்திருக்கா. அதான் இந்த விஷயத்த மாமா கிட்டயும் கதிர்கிட்டயும் சொல்ல போறேன். வேண்டாண்டா, அவங்க வந்தா வந்துட்டு போட்டுருண்டா. நம்ம வீட்டுல ஒரு விசேஷத்தை வச்சிருக்கோம். இந்த சமயத்துல தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேண்டாண்டா. அதை எப்படிக்கா நான் விட முடியும்? அவனால நம்ம குடும்பம் எவ்வளவு அவமானப்பட்டுக்குது. இது வரைக்கும் நம்ம தலை நிமிர்ந்து நடக்க முடியாம இருந்திருக்கோம்ல, அது எப்படி விட முடியும்? நான் இப்பவே போய் சொல்ல போறேன். வேண்டாண்டா, இந்த பாரு, சொல்ல வேண்டாண்டா. சரி, இந்த விஷயத்தை உன் புருஷன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா கதிர்கிட்டயும் ரங்கநாயகிட்டயும் கண்டிப்பா சொல்லுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா. கதிர் கோவத்துல போய் ஏதாவது பண்ணுவேன்னு நின்னா அப்புறம் அவன் மறுபடியும் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும்டா. டேய், நான் சொல்றதை கேளுடா. வேண்டாண்டா. முடியாதுக்கா, நானே இப்பதான் என் ரங்கநாயகி பாராட்டுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன நீ தடுத்துக்கிட்டு இருக்க? யாரு தடுத்தாலும் சரி, நான் பிரபாகரனை பார்த்த விஷயத்த சொல்லாம தடுக்கவே முடியாது. சொல்லியே தீருவேன். அட பாவி. ஐயோ, அவனை பாரு நர்மதா, நான் என்ன சொன்னாலும் கேட்காம போயிட்டு இருக்கான். நான் ஒண்ணு பண்ணா தப்பா நினைக்க மாட்டீங்களே? அவனை தடுத்து நிறுத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ண, நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். இப்ப பாருங்க, குச்சி வச்சு இவன் என்ன பண்ண போறா? என்னடி பண்ண போற? டேய் பிரபாகரா, உடனே நான் சும்மா விட மாட்டேன்டா.
இன்னைக்கு இருக்குதுடா உனக்கு. ரெண்டுல ஒண்ணு பார்க்காம நாயா. என்னடி கீழே விழுந்தோம் அப்படியே கிடக்குறான்? படக்கூடாத இடத்துல பட்டு ஏதாவது ஆயிடுச்சா? பேசாம இருங்க பாட்டி, நம்ம ட்ரீட்மெண்ட் வேலை செய்யுது. ஐயோ எனக்கு பயமா இருக்குடி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாட்டி. இப்ப எந்திரிப்பாரு பாருங்க. ஆத்தாடி, என்னடி வாயில வெத்தலை போட்டிருக்கான்? அதுக்கு தான் இந்த ஸ்டிக் ஆபரேஷன் பண்ணது. அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்னமோ சொல்லலான்னு போனேன், ஆனா தடுக்கி விழுந்ததுல எல்லாமே மறந்து போச்சு. அம்மா, அம்மா, இப்ப நான் எங்க இருக்கேன்? ஆபரேஷன் சக்சஸ். பாட்டி, இதுல அப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இருக்கு, பாத்துக்கோங்க. அம்மா, நல்லா உனக்கு வேணும்டா. எங்கம்மா போற நீ? அடிக்கடி ஒரு இடத்துல இருக்க மாட்டியா? உன்ன தேடுறது பெரிய வேலையா இருக்கு. பர்ச்சேஸ் முடிச்சிட்டு சட்டுப்புட்டுன்னு வீட்டுக்கு போக வேணாமா? இவ வேற டியூட்டிக்கு போன கத்திட்டே இருக்கா. என்ன பண்ற நீ இந்த கடையில? இல்ல, வேற என்னென்ன பட்டு எங்கெங்க இருக்குன்னு தேட போனேன்டி. உன் பேத்தி கல்யாணத்துக்கு முகூர்த்த பட்டு எடுக்க வந்திருக்கோம், நீ வேற பட்டு பார்க்க போனியா? எல்லாருக்கும் எடுத்து முடிச்சாச்சா? நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. நர்மதாக்கு எடுத்து முடிச்சிட்டியா? ஆரம்பிச்சிட்டியா மறுபடியும் உன் நர்மதா புராணத்தை? நான் சொன்னது உனக்கு காது கேட்கல? நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் எடுத்து முடிச்சாச்சுன்னு சொன்னேன். அதான் நானும் நர்மதாவுக்கு எடுத்தாச்சான்னு கேட்டேன். அவளுக்கு எதுக்குமா நாம எடுக்கணும்? அவன நம்ம குடும்பமா? ரங்கா, ரைஸ் மில்ல வேலை பார்க்கறவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்குறோம், வயல்ல வேலை செய்யறவங்களுக்கும் துணி எடுத்து கொடுத்துருக்கோம். அவ நம்ம குடும்பத்துக்காக எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சிருக்கா. அவளுக்கும் ஒரு துணி எடுத்து கொடுத்தா நாம என்ன குறைஞ்சா போயிருவோம்? சரிப்பா, எடுக்கலாம். ஆனா அது இப்ப வேணாம். இது நம்ம குடும்பத்துக்கு துணி எடுக்கிற நாள். இன்னொரு நாள் அவளுக்கு எடுத்துக்கலாம்.